விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி அமிர்தாம் சூத்பவோ பானு சசபிந்து சுரேஸ்வர ஔஷதம் ஜகத சேத்து சத்ய தர்ம பராக்கிரம என்பதாகும். அமிர்தாம் சூத்பவோ பானு சசபிந்து சுரேஸ்வர அமிர்தாம் சூத்பவ. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தார்கள். அப்படி கடையும் பொழுது திருப்பார்கடலிலே இருந்து சந்திரன் வெளிப்பட்டார். சந்திரனுடைய அந்த வெளிப்பாடு பிறப்பு பகவானிடத்திலிருந்தே வந்தது. தேவர்களையும் அசுரர்களையும் திருப்பார்கடலை அமிர்தத்துக்காக கடைய சொன்னதே, வலியுறுத்தியதே, அறிவுரை கூறியதே பகவான் தான். ஆக அப்படி பார்க்கும்பொழுது சந்திரனுடைய பிறப்புக்கு அவர் காரணமாகின்றார், அவருடைய அறிவுரை காரணமாகின்றது. அதை தவிர தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையும் பொழுது வாசுகியை கடைகின்ற கயிறாக கொண்டு, மந்தரமலையை கடைகின்ற மத்தாக கொண்டு அவர்கள் கடலை கடைந்த பொழுது அவர்களால் முடியவில்லை. அதனால் பகவானே ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய 2 கைகளாலே வாசுகியின் 2 பக்கத்திலேயும் பிடித்துக்கொண்டு அந்த மலையை கடைந்தார். எனவே அவர்தான் பார்க்கடலையே கடைந்தார். அந்த பொருளிலேயும் அப்படி பார்க்கும் பொழுதும் பகவானிடத்திலிருந்து, பகவானுடைய அந்த கடைதலினால்தான் சந்திரன் திருப்பார்கடலிலே இருந்து தோன்றினார். சந்திரனின் தோற்றத்துக்கு, பிறப்புக்கு அவரே காரணமானார். அதனால் அவர் அமிர்தாம் சூத்பவக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இப்படி பகவானாலேயே பிறந்த, பகவானின் ஆக்ஞையினாலும் செயலினாலும் பிறந்த சந்திர பகவானை பகவானாகிய பரமசிவன் ஏற்றுக்கொண்டார். சிவனார் தன்னுடைய திருமுடியிலே, தன்னுடைய சிரசிலே அந்த சந்திரனை ஏற்றுக்கொண்டார். சந்திரனுக்கு தன்னிலேயே இடம் அளித்தார். தன்னுடைய சிகரத்திலே, தன்னுடைய திரு சிரசிலே சந்திரனை கொண்டு இருப்பதால் சந்திரசேகரக என்கின்ற திருநாமத்தையும் சிவனார் பெற்றார். இவ்வாறாக சந்திரனுடைய பிறப்பு எவரிடமிருந்து வந்ததோ அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் அமிர்தாம் சூத்பவாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் பானுகு. பானுகு என்றால் ஒளி வீசுவது, ஒளி நிறைந்தது. அதனால் சூரிய தேவரை பானுகு என்கின்றோம். அப்படி ஒளி மிக பொருந்தியவர் பகவான். அதனால் அவர் பானுகு. ஓம் பானவே நமக. சசபிந்துகு. சச என்றால் முயல், பிந்துகு என்றால் அடையாளம். சந்திரனை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே முயல் போன்ற ஒரு நிழல் இருப்பதை காணலாம். சச பிந்துகு, முயலின் அடையாளம். எனவே சசபிந்துகு என்கின்ற சொல் சந்திரனை குறிக்கின்றது. சந்திரன் தன்னுடைய இனிமையான கிரணங்களினாலே ஓஷதிகளையெல்லாம் வளரச் செய்கின்றது, நல்ல போஷாக்கு அளிக்கின்றது. அதன் மூலம் இந்த உலகத்தை போஷித்து காக்கின்றது. அந்த சந்திரனைப் போலவே பகவானும் எல்லா உயிர்களையும் போஷித்து காக்கின்றார். அதனால் அவர் சசபிந்துகு என்று இங்கே அழைக்கப்படுகின்றார். அந்த திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சசபிந்தவே நமக. அடுத்த திருநாமம் சுரேஸ்வரக. சுர ஈஸ்வரக. சுலபமாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். பகவான் தேவர்களுக்கு ஈஸ்வரர், தேவர்களின் தலைவர். அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா மங்களங்களையும் அளிப்பவர். அதனால் அவர் சுரேஸ்வரக. ஓம் சுரேஸ்வராய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.